கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த 2025 ஆண்டில் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் சிந்தனையினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். வல்ல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ராபின்சன் என்று சொல்லி ஒரு மனிதரை தெரியும். அவர் அமெரிக்காவிலே வசிக்கின்றார். ராபின்சன் நேரத்தை மிகவும் தவறாது கடைபிடிப்பார். வாழ்க்கையிலே எப்பொழுதும் மிக ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அதாவது அவரை சொல்ல போனால் மிஸ்டர் டிசிப்ளின் என்று நாங்கள் சொல்லலாம். அத்துடன் கூட ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையை மிகவும் திறமையாக நேர காலத்திற்கு செய்து முடிப்பார். ஆகவே பலர் இவரை இந்த குணங்களுக்காக பாராட்டவும் செய்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்திலே மறுபுறத்திலே இவரிடம் இருக்கின்ற இந்த மெச்சத்தகுந்த இந்த பண்புகள் பல வேளைகளிலே மற்றவர்களுக்கு பிரச்சனையாகவும் மாறுகின்றது என்று சொன்னால் அதை நம்புவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்களே, இவரிடம் இருப்பது நல்ல பண்புகள் தானே, நேரத்தை கடைபிடிப்பது, ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று இருப்பது, டிசிப்ளினாக இருப்பது, வேலையை ஒழுங்காக செய்து முடிப்பது எல்லாம் நல்ல பண்புகள் தானே, ஏன் இவருக்கு அது பிரச்சனைகளை, மற்றவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கேள்வியை ஒருவேளை நீங்கள் எழுப்பலாம். ராபின்சன் நேரத்தை கடைபிடிப்பவர் தான், ஒழுங்காக எல்லாவற்றையும் செய்பவர் தான். ஆனால் எல்லோரும் தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார். வீட்டிலே அவருக்கு மனைவியும் பிள்ளைகளும் வைத்திருக்கின்ற பட்ட பெயர் போலீஸ் ஆபீசர், அல்லாவிட்டால் ஆர்மி கமாண்டர் என்று சொல்வார்கள். இவர் வேலை செய்கின்ற வேலை தளத்திலே சக பணியாளர்கள் இவருக்கு வைத்திருக்கின்ற பெயர் ஹிட்லர். நண்பர்கள் இவரை அழைப்பது மிஸ்டர் ரூல். ஆகவே இவர் என்ன பிரச்சனை இவரிடம் இருந்தது என்று சொன்னால், நேரத்தை ஒழுங்காக கடைபிடிப்பது, ஒழுங்காக இருப்பது போன்ற எல்லா விதமான குணங்களும் தன்னில் இருப்பது போலவே மற்றவர்களிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அவர்கள் அதிலே கொஞ்சம் தவறினால் கூட அவர்களை மன்னிக்க மாட்டார். அவர்களை கடிந்து கொள்வார், அவர்களோடு பேசாமல் விடுவார், இப்படியான காரியங்களை செய்வார். வீட்டிலே பிள்ளைகளோடு இவர் பழகின்ற போது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வருகின்ற போது அவர்கள் ஷூஸ், அவர்களுடைய உடைகள் எல்லாம் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். ஒரு அங்குலம் கூட இங்கே அங்கே அரைக்கி இருக்கக்கூடாது. இந்த இடத்திலே ஷூஸ் வைத்தால் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். ஷர்ட்ஸோ யூனிஃபார்மோ ஒரு ஹேங்கர்லே போட்டால் அந்த இடத்தில் மாத்திரம்தான் ஹேங்கர்லே போட வேண்டும். சாப்பாடு என்று சொன்னால் எல்லோரும் 7 மணிக்கு இரவு உணவு சாப்பிட வேண்டும். 7 மணிக்கு எல்லோரும் கட்டாயம் டைனிங் டேபிள்ல வர வேண்டும். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட பிந்தக்கூடாது கண்டிப்பாக. அப்படித்தான் மனைவியோடனும் எல்லா விஷயங்களிலும் மிகவும் கண்டிப்பாக இருப்பார். ஒரு நாள் மனைவி கூட இவருக்கு சொன்னார், அப்பா, நாங்கள் வாழ்வது ஒரு ஆர்மி கேம்ப் அல்ல, நாங்கள் வாழ்வது ஒரு வீடு. வீடு என்றால் இப்படித்தான் இருக்கும். சில ஒழுங்கீனங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னபோது இவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். அப்படித்தான் ஆபீஸிலும் இவர் ஒரு ஆபீஸ்ல ஒரு சூப்பர்வைசராக இருக்கின்றார். இவருக்கு கீழே ஒரு 20 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுகின்றார். ஸ்டாஃப்ஸ் நேரத்துக்கு வர வேண்டும், நேரத்துக்கு எல்லாரும் ஆபீஸுக்கு வர வேண்டும், அது நல்ல காரியம். ஆனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பிந்தி வந்தால் கூட அதை இவர் பொறுத்து கொள்ள மாட்டார். கொடுக்கின்ற வேலைகளை அந்த நேரத்திலே முடிக்க வேண்டும். ஒரு கொஞ்சம் பிந்தினால் கூட இவர் அவர்களை பலமாக கண்டிப்பார். அப்படியே ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் முறுக்கி விட்டு, அதாவது வைன் கொடுத்த ஆட்களை போல, பொம்மைகளை போல அவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஆகவேதான் அவர்கள் இவரை ஹிட்லர் என்று அழைத்தார். அப்படித்தான் நண்பர்களோடும். ஒரு நண்பர் இவரிடம் கடன் வாங்கினார். அவர் சொன்னார், நான் 1 கிழமையிலே தந்து விடுவேன் என்று சொல்லி. பிறகு அவருக்கு 1 கிழமையிலே கொடுக்கவில்லை, இன்னும் ஒரு 3-4 நாட்கள் பிந்தி கொடுத்தார் அந்த கடனை. ஆனால் அதற்கு பிறகு அந்த நண்பருடன் இவர் பேசுவதில்லை. சொன்ன சொல் தவறக்கூடாது என்று சொல்லுவார்.
இவரிடம் காணப்பட்ட பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டவரிடம் சுயநீதி. இந்த சுயநீதி சில வேளை எங்களை சாடிஸ்டுகளாக மாற்றி விடுகின்றன. இதனால் தான் ரோமர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பவுல் இவ்வாறு சொல்லுகின்றார், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியவாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களையும் தாங்க வேண்டும். நாங்கள் நல்லவர்கள் தான், எங்களிடம் ஒழுங்கான குணங்கள் இருக்கின்றது தான், நேரம் கடைபிடிக்கின்ற குணம் எல்லாம். ஆனால் எல்லோரும் எங்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது பல வேளைகளிலே எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. எங்களை சூழ ஏராளமான பலவீனர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் பலவீனர்கள். நாங்கள் ஒருவேளை பல விஷயங்களிலே நாங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் எங்களிடமும் வேறு சில பலவீனங்கள் இருக்கு. நாங்கள் இந்த ராபின்சனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவரிடம் வேறு விதமான பலவீனங்கள் நிச்சயமாக இருக்கு. ஆனால் அவர் தன்னிடம் உள்ள பலமானவைகள் மற்றவர்களிடமிருந்து எல்லோரிடமும் அப்படியே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதான் தவறான காரியம். எனக்கு அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மற்றவர்களுடைய பலவீனங்களையும் நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய பலவீனங்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு. அவரை சூழ 12 சீடர்கள் இருந்தார்கள். சீடர்களிடம் பல பலவீனங்கள் காணப்பட்டன. முக்கியமாக முதன்மையான சீடன் பேதுரு. பேதுரு பல விடயங்களிலே பலவீனம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களிலே அவனை சிறுக கண்டித்தாலும் அவருடைய பலவீனங்களை அவர் பொறுத்து கொண்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், ஆகவே அவர்களை நாங்கள் நேரான பாதையிலே நடத்த வேண்டும். அதற்காக அவர்களோடு முழுமையாக கோபித்துக் கொள்வது, அவர்களை கடுமையாக தண்டிப்பது பல வேளைகளிலே பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையாது. ஆகவே நாங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலை, கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு நாங்கள் வாழுகின்ற எங்களது சமூகத்திலே, நாங்கள் வாழுகின்ற எங்களது குடும்பத்திலே, நாங்கள் வேலை செய்கின்ற எங்கள் வேலை தளங்களிலே ஏராளமான பலவீனம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பலவீனங்களை பொறுத்து கொள்வதும் கிறிஸ்தவத்திலே ஒரு பண்புதான். ஜெபம் செய்வது, வேதம் வாசிப்பது, சர்ச்சுக்கு போவது எல்லாம் கிறிஸ்தவத்தின் பண்புகளாக இருக்கின்றன. அவை முக்கியமானவை. அதே வேளையிலே ஒரு பண்பு பலவீனருடைய பலவீனங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த ரோமர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்வது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களையும் நாங்கள் தாங்க வேண்டும். ஒருவேளை இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் செல்லுகின்ற போது இந்த சிந்தனையோடு இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் செல்வோம். அடுத்தவர்களுடைய பலவீனங்களையும் நாங்கள் தாங்க வேண்டும், அடுத்தவர்களையும் நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களை நாங்கள் சகித்து கொள்ள வேண்டும். அப்படியான எண்ணத்துடன் சிந்தனையுடன் இந்த புதிய மாதத்திற்குள் செல்ல அன்பு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அன்பாக அழைக்கின்றார். நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இன்றைய நாளிலும் எங்களுடைய செய்தியிலே நாங்கள் கேட்டது மாதிரி மற்றவர்களுடைய பலவீனங்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பலத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் பலமுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவரே, நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே மற்றவர்களுடைய பலவீனங்களை பொறுத்து கொள்வதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். ஆனாலும் சுவாமி, நீர் எங்களுக்கு அதை செய்யும்படி சொல்லி தந்திருக்கிறீர். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்தவருடைய பலவீனங்களை பொறுத்து கொண்டு வாழும் அருளை தாரும். இந்த வேளையிலும் இந்த புதிய மாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நிறைவாக எங்களுடன் இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் துணையாக எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்களை முற்றும் முழுவதுமாக உம்முடைய காக்கும் வல்லமையுள்ள கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். சுவாமி, நீரே எங்களை பொறுப்படுத்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை வழிநடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென். வல்ல கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடிகளிலும் ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.